சாந்தி சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? பிரதர் குஷியா இருக்கிறோம். இப்போ ஒரு அற்புதமான மாதத்தில் இருக்கிறோம். மார்கழி மாதம். ரொம்ப குளிர் மாதமும் கூட. ஐயப்பனுக்கு கூட இப்பதான் மாலை எல்லாம் போடுவாங்க. ஆனா இந்த குளிர் மாதத்துல தான் சீக்கிரமா எழுந்திருப்பாங்க. அதான் ஆச்சரியமா இருக்கும். 4 மணிக்கெல்லாம் எந்திச்சு கோலம் போடுவாங்க. ஆஹ் சோ இந்த மார்கழி மாதத்துடைய திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி இதெல்லாம் பாடுறது. இந்த அந்த மாதத்துல கண்ணன் தான். நினைத்து பாடுவாங்க திருப்பாவை ஆண்டாள். அப்புறம் திருவம்பாவை வந்து சிவனை நினைத்து மாணிக்க வாசகர் பாடினது. உம் அதெல்லாம் பாடும்போது நமக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது So இந்த நம்ம நினைச்ச மாசம் தான் அது கனவுன்னு பாடுவாங்க. அடைக்கலான்னு இந்த மாசம் தான் அது கன்னிப்பெண்கள் பாடுவாங்க. பாடுவாங்க. ஆமா. இவங்க 1 மினிட். இந்த மாசம் தான் அது பாடுவாங்களா? மார்கழி மாசம் தான். உம் இந்த மார்கழி மாசத்துல தான் பாவை நோன்புன்னு சொல்லிட்டு நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு சொல்லி கன்னிப்பெண்கள்லாம் வேண்டிட்டு கோயில் போயிட்டு திருப்பாவை பாடல்கள்லாம் போயிட்டு காலையில குளிச்சு சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல திருவம்பாவை மாணிக்க வாசகர் எழுதுனது, சிவனை நோக்கி எழுதுனது. அதையும் பாடுவாங்க. அப்புறம் திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லிட்டு கடவுளை எழுப்புறது. அதுதான் திருப்பள்ளி எழுச்சி. அப்புறம் தோழிகள் எல்லாம் எழுப்பி கூட்டிட்டு போற மாதிரி தான் இருக்கும். திருவம்பாவை, திருப்பாவை 2மே. இப்ப முழிச்சுக்கோ, இப்ப முக்கியமான மாசம். கடவுள் நமக்கு காட்சி தருவாரு. நல்ல கணவன குடுப்பாரு. அந்த நேரத்துல போய் நீ இப்ப தூங்கிட்டு இருக்கிறியே! முக்கியமான மாசத்துல அப்படின்னு சொல்லி எழுப்பி எழுப்பி கூட்டிட்டு போறது தான் அந்த பாடலோட அர்த்தமா இருக்கும். கடவுள் நமக்கு காட்சி தருவார், காட்சி தருவார்ன்னு சொல்லி கூட்டிட்டு போற மாரி இருக்கும். எல்லா பெண்களும். சோ இந்த மார்கழி மாதம் வந்து இதுல உயிரிழப்பவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. மாதங்களில் நான் மார்கழின்னு கிருஷ்ணரும் சொன்னதாக இருக்கும் கீதையில. சோ அப்ப இதோடைய உயர்வு அதுல எல்லாத்திலும் உயர்ந்ததாக நான் இருக்கிறேன் வரும்போது மாதங்களில் நான் மார்கழின்றார். மாதம். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வந்து மார்கழி மாதத்திலும் எப்ப இறக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் அவங்க முக்தி அடைகிறாங்களா அல்லது மீண்டும் பிறவி எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுதாம். ஏன்னா மார்கழி மாதத்திலும் 2 விஷயம் இருக்குது. உத்தராயணம், தட்சிணாயனம். ஏன்னா இது வந்து கடைசி மாதம். தட்சிணாயனத்துடைய கடைசி மாதம் இந்த மார்கழி மாதம். இதுல உத்தராயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுதான் பிரம்மாவின் பகல்னு சொல்றது. தட்சிணாயனம் பிரம்மாவின் இரவுன்னு சொல்லுவாங்க. இரவு. இது ஆக்சுவலா பகல் வந்து எந்த மாதம் வருது? சோ இதுல பாத்தீங்கன்னா சூரியன் தெற்குல இருந்து வடக்கு நோக்கி போறது வந்து உத்தராயணம் சொல்றாங்க. அது வந்து எப்பன்னா தையில இருந்து ஆனி வரைக்கும். அத வந்து தேவர்களின் பகல்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேவர்களுக்கு வந்து 6 மாசம் ஒரு பகல், 6 மாசம் ஒரு இரவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆடியில இருந்து மார்கழி வந்து சூரியன் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி போகும். சோ தெற்கு நோக்கி போறத வந்து இரவு, தேவர்களின் இரவு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல என்னன்னா மார்கழியோட முடியுது அந்த இரவு, தையில ஆரம்பிச்சிடுது. சோ முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து இந்த தமிழ் வருட பிறப்பை தை பொங்கல்னு வச்சுட்டாரு. அவர் மதத்திற்கு எதிராக செய்யறதா நினைச்சிட்டு கரெக்டா மதத்தின்படி அது வந்திருக்குது. ஏன்னா அதான் கரெக்டான விஷயமும் கூட. அதுதான் பகல் இல்லையா? அந்த பகல்ன்றது சொர்க்கத்தை குறிக்கிற விஷயம், இரவுன்றது நரகத்தை குறிக்கிற விஷயம். சோ முதல் 2500 வருடம் சொர்க்கம், அடுத்த 2500 வருடம் நரகம். மொத்தமே இந்த 5000 வருடம் தான் இந்த காலச்சக்கரம் கடவுள் சொல்றது. வேதங்கள லட்சக்கணக்கான வருடங்கள்னு இருக்கும். இப்ப இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை அவங்க 1 வருட காலச்சக்கரமாக பிரித்து பாதி பாதியா பிரிச்சுட்டாங்க. பகல், இரவு அப்படின்ட்டு. ஆனா இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி பிரம்மாவின் பகல், அது தேவர்களின் பகல்னு சொல்லலாம். இது பிரம்மாவின் இரவு, தேவர்களின் இரவுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆத்மா அழியாது. இங்க இருக்கிற ஆத்மா மறுஜன்மம் எடுத்து எடுத்து கீழ் நோக்கி வருது. சோ கீழ் நோக்கி வர்றதுதான் தெற்கு நோக்கி வர்றது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப இங்க இதை வந்து நீங்க தையின்னு வச்சிட்டீங்க அப்படின்னா தையில இருந்து
சோ இது வந்து தையில இருந்து ஆணின்னு வச்சுக்கோங்க, பகல். அடுத்தது ஆடியில இருந்து மார்கழி, இரவு. ஆனால் இப்ப இரவு பகலும் சந்திக்கிற தருணம் இருக்குது இல்லையா? அதிகாலை பொழுது. அதுதான் மார்கழி மாதம். அதனாலதான் மார்கழி மாதத்துக்கு மகிமை. சோ இதோடைய நினைவு அது. ஏன் அதுக்கு என்ன மகிமைன்னா, அங்கதான் கடவுள் வரார். ஏன்னா சொர்க்கத்தில், சத்தியுகத்தில் எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க. கலியுகத்துல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இதே ஆத்மாக்கள் அங்கேயும் வருவாங்க. சிலர், எல்லாரும் கிடையாது. அவங்க எப்படி திடீர்னு நல்லவங்களா மாறுனாங்க? தானா நடக்காது. கெட்டவங்களா மாறுறது கூட கொஞ்சம் கொஞ்சமா அது கூட கொஞ்சம் தானா நடக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா நல்லவர்களா மாறுறது தானா நடக்காது. யாராவது வந்து அதுவும் ரொம்ப கேவலமான குணம் உள்ளவர்களை கையெடுத்து கும்பிடுற மாதிரி மாத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. சோ அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுப்பதற்கு தான் கடவுளே வரார். சிவபெருமானே வரார். கடைசின்னு ஒரு வருடம் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்ப இந்த ஞானத்தை கொடுக்கிற அந்த கடைசி 100 வருடத்தின் நினைவாக இந்து மதத்தில் புனிதமான மாதமாக மார்கழியும், கிறிஸ்தவ மதத்துல முஸ்லிம் மதத்துல ரமலான் மாதமும், கிறிஸ்தவ மதத்துல கூட லெந்து நாட்கள்னுவாங்க. அதுவுமே புனிதமான நாட்களாக. சோ ஒவ்வொரு மதத்திலும் இப்படி ஒரு மாதத்தை குறிக்கிறதுக்கான காரணம் இதுதான். அப்ப இது அதிகாலை பொழுது. இந்த நேரத்தில் கடவுள் சொல்றது என்னன்னா, சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாம இருந்ததுனால தான் பரிசுத்தமா இருந்தான். அங்க அளவற்ற செல்வம், அவ்வளவு அழகா இருப்பாங்க. எந்த விதமான காமம் சார்ந்த தவறோ, திருடுறதோ எதுவுமே நடக்காது. ஏன்னா மனம் குழந்தை மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இப்ப நீங்க மாறணும். இந்த கலியுகத்துல எல்லாருக்குள்ளயும் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற 5 விகாரங்கள் தாண்டவமாடுது. அதை நீங்க அழிக்கணும். எப்படி அழிக்கிறது அப்படின்னா, முதல்ல சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுல இருக்கும்போது பிரச்சனை இல்ல. ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கும்போது ஆனந்தமா ஆனந்தம். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். இது வெளியில சார்ந்து இல்ல. நீங்களே ஆத்மா தான். ஆனால் எப்ப கவனம் ஆத்மாவை விட்டு வெளில போகுது, ஆத்மான்றது உயிர். அது பூர்வமத்தில நட்சத்திரமா ஜொலிக்கும்னு தான் இங்க போட்டு வைக்கிறோம். சோ எப்ப கவனம் ஆத்மாவை விட்டு வெளில போகுதோ, அது வந்து ஆத்மா சக்தி இழக்கும்போது வெளில போக ஆரம்பிக்கும். அப்ப வெளி உலக கவர்ச்சியில மயங்க ஆரம்பிச்சிடும். ஆத்மா கிட்ட கவனம் வராது அதுக்கப்புறம். என்னமோ இங்க இருந்துச்சுன்னு பொட்டு மட்டும் வச்சுக்கிறாங்க. முடிஞ்சு போச்சு. உண்மையிலே என்ன இருக்குதுன்றத மறந்துட்டாங்க. சோ இப்ப இந்த கடைசின்னு ஒரு வருடம் வந்து இதை சொல்றாரு. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல விழுந்ததுக்கு காரணம் உடம்புன்னு நினைச்சது. அதனால செய்த பாவங்களுக்கு தண்டனையாகத்தான் இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் போச்சு, செல்வம் போச்சு, அழகு போச்சு, நிம்மதி போச்சு. இயற்கை சீற்றம் அது இதுன்னு துக்கம் மேல துக்கம் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் கவலைப்படாதீங்க. உலகம் கண்டிப்பா அழியத்தான் செய்யும். ஏன்னா பாவங்கள் அந்த அளவுக்கு அதிகமாகுது. ஆனால் உங்களுக்கு புத்தம் புதிய உலகத்தை நான் படைக்கிறேன். அங்க நீங்க வாங்க. ஆத்மா அழிவற்றது. இதே ஆத்மா அங்க வரப்போகுது. சோ மறுபடியும் ஆத்மான்னு உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பாருங்க. எல்லாத்துக்கும் மேல அனைத்து ஆத்மாக்களின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு பண்ணிட்டு இருங்கன்ற. அவர் மட்டும்தான் உடல் எடுக்காதவர். அதனாலதான் லிங்க ரூபத்துல, ஜோதி ரூபத்துல பூஜை பண்றோம். மத்த எல்லாருக்கும் மனித உடல் இருக்குது. சோ ஆத்மான்னு உணர்ந்து அவரை நீங்க எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அவரை மாதிரி நாம தூய்மை ஆவோம். ஆனா வெறும் ஜடமாக நினைக்கிறது இல்ல. உயிரோட்டமானவர். அவருக்கும் மனம் புத்தி இருக்குது. ஆத்மாலதான் மனம் புத்தி இருக்குது. அவர் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சோ அந்த ஞானத்தை கேட்க கேட்க இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு பலம் வரும். வெளி உலக கவர்ச்சியிலிருந்து விலகுறது. ஆனால் அப்படி விலகினாதான் இறைவனுடைய ஞானம் உள்ள போகும். அப்ப ஞானத்தையும் கேட்கணும். அதுதான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. எல்லா மொழியிலும் இருக்குது. நீங்களே கூகுள் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். சோ அப்ப இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அதற்காகத்தான் இந்த கடைசி 100 வருடம். இதோடைய நினைவாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மார்கழி மாதத்துல இறைவனுடைய மகிமை பாடிட்டு இருக்கிறது, நாட்டிய திருவிழா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இறைவனை மகிமை பாடுறதுக்கு, ஆடுறதுக்கு பாடுறதுக்கு கிடையாது அது. ஒதுக்கப்பட்ட மாதம் மாதிரி. இது கடவுளுடைய மகிமை பாடுறதுக்காக. ஆனா உலகம் எப்படி மாறிடுச்சு பாருங்களா. கடவுளுடைய மகிமை பாடுறதுக்காக இந்த மாதத்தை ஒதுக்குனாங்க. அதனால பாடினாங்க. உடனே நம்மால ரஞ்சித் என்ன பண்ணிட்டாரு, என்ன இதுல எங்க நாட்டுப்புற இசை இல்லைன்ட்டு, அதாவது அவங்க தப்பட்ட இந்த மாதிரி இசை இல்லைன்ட்டு கடவுள் இல்லைன்ற பாட்டை இதே நாள்ல வந்து பாடுற. அவருக்கு புரியல. இது எதுக்காக இங்க பாடுறது முக்கிய விஷயம் இல்ல, இறைவன் கிட்ட புத்தி இணைக்கிறதா முக்கியமான விஷயம்ன்றது அவருக்கு தெரியல.
சோ இந்த பஜனை மூலமா, சாமிகள் மூலமா அது கடவுள நினைக்கலாம் அப்படின்ட்டு. சும்மா நினைக்க முடியாதுல்ல. மனசு ம். வேற விதம் இருக்கும். அதனால ஒரு கடவுள் கரெக்ட். பாட்டு, சாமி பாட்டெல்லாம் பாடும்போது அதுல ம். ஈடுபாடு ஜாஸ்தியாகும். அப்ப கடவுள் அந்த மேல. அதுக்காக தான் இந்த பஜனை. பறைய வச்சுக்கிட்டே சிவன் பாட்டு பாடலாமே. பாடலாம்ல. திருவெம்பா பாடுறாங்க. பாடுறாங்க. அத வச்சு பாடுறாங்க. அது இவங்க என்ன அந்த பாட்டுக்கு சொல்றாங்களோ, அதே இதுல கானா பாட்டு. அதே கானா பாட்டுல சிவன் பாட்டு ஒருத்தர் சூப்பரா பாடுறாரு. ஐயப்பன் பாட்டும் பாடுறாரு. ம். சிவபெருமான் பாட்டு திருவெம்பாவை. கரெக்ட். இது ஐயப்பனுக்கு உகந்த மாதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சிவன் வரும்போது அவருக்கு குழந்தையாக நாம பிறக்கிறோம். பிரம்மா வாய் வழியா ஞானத்தை கேட்டு பிறக்கிறதுனால, பிரம்மாவுக்கும் நம்ம குழந்தை. அதான் பிரம்மகுமாரிகள். இந்த பிரம்மா தான் சொர்க்கத்துல நாராயணன் ஆகுறார். சோ நாராயணனுக்கு நாம பிறக்கல. பிரம்மாவுக்கு பிறக்கிறோம். ஆனா கதையில அடுத்த யுகத்துல நடக்கிறத சேர்த்து வச்சு எழுதிட்டாங்க. அதனால சிவனுக்கும் நாராயணனுக்கும் நமக்கு பொறந்துட்டாங்கன்ட்டாங்க. பிரம்மா ம். வாய் வழியா நம்ம அப்பாவ தெரிஞ்சுக்கிறோங்கிறதுனால பிரம்மா வந்து தாயா ஆயிட்டாரு. பொதுவா அப்படித்தானே தாயாயிட்டார். சொல்லுவாங்க. அம்மா மூலமா கரெக்ட். தான் அப்பாவ தெரிஞ்சுக்கிறோம். பிரம்மா ம். மூலமா நம்ம அப்பாவ தெரிஞ்சுக்கிறதுனால பிரம்மா தாய் மாதிரி அவரு. அதனாலதான் அம்மை கரெக்ட். அப்பா அப்படின்னு சொல்றது. கண்டிப்பா. அர்த்தநாரி ம். தான். சோ அப்பா தெரிஞ்சு. இதுதான் அவரு மோகினி அவதாரம் எடுத்து வந்தாரு அப்படிங்கிறது. ஆண் உடல்ல இருந்தாலும் தாய்மை உணர்வில் இருந்தாருன்னு அர்த்தம். ஆனா அவங்க கதைய வந்து அப்படி தப்பா எழுதிட்டாங்க. எழுதுனது மனிதர்கள். குமார், குமாரிகள். அவங்க தான் ஐயப்பன். ஐயப்பன்னா என்ன சிவனுக்கும், விஷ்ணுவுக்கும் பிறந்த பிள்ளைகள் தானே பிறந்த சொல்றாங்க. குழந்தை. அப்ப இவங்க அதுதான் வாய் நாம். மூலமா பிறந்த பிள்ளை. ம். சோ இப்ப நாம இறைவனையே நினைத்து ஒரிஜினல் சொர்க்கத்தை அடையிறோம். இதோடைய நினைவாக பக்தர்கள் அந்த 1 மாதம் மட்டும் கறிமீன் சாப்பிடாம, ஆ திருமணமும் நடக்காது. அதோடைய அர்த்தம் என்னன்னா, காமத்துல ஈடுபடக்கூடாதுன்றதுக்காக. ஆனா இவங்க எப்படி தப்பா 40 நாள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா முன்னாடி 40 நாள் விரதம் இருக்கும்போதும் ம். தூய்மையா தானே இருக்கணும். ம். சுத்தமா இருக்கணும். சாப்பாடு தான் சாப்பிடணும். அந்த கரெக்ட். மாரிலாம் இருக்கும். ம். இது புரியாம என்ன பண்ணிட்டாங்க, அந்த மதத்தை இப்ப ஜக்கி வாசுதேவ், ஈஷா சத்குரு கூட, ஆ இந்த மாசம் குழந்தை பொறந்து கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா, அது வந்து மூளை ஏதோ ஒரு குறையோட பிறக்கும். இல்லாட்டினா ரொம்ப புத்திசாலியா பிறக்கும். எதுக்கு ரிஸ்க்ன்ட்டு அவங்க கல்யாணம் பண்ணல. அப்படின்ட்டு எந்த மாதமா இருந்தாலும் அதுக்கேத்த மாரி ஒண்ணு சொல்லி விட்டுருவாரு. ஆ ஆடி மாசத்துக்கும் அதே மாரி சொல்லுவாங்க. அது அப்ப கன்சீவ் ஆனா வெயில் காலத்துல பொறக்கும் அப்படின்ட்டு. இங்க இது வந்து பக்தி மார்க்கத்தமான விஷயத்துல, இங்க வந்து அசுத்தமான விஷயம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக அத பண்றாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. சோ இதுல ஆமா. இன்னொரு விஷயம் பாருங்களேன். கல்யாணம் ஆகியிருந்தாலும் ஆடி மாசத்துல பிரிக்கிறாங்க. அப்ப புதுசா கல்யாணம் ஆனவங்க காமத்துல எந்த நேரம் வேணாலும் விழுந்துருவாங்கன்றதுக்காக பிரிக்கிறாங்க. ஆனா மற்றவர்களை பிரிக்கல அப்படின்னாலே என்ன அர்த்தம்? மற்றவர்கள் காமத்தில் ஈடுபடுவது கிடையாது. ஒரு காலத்தில். இன்னைக்கு அது மாறி போயிடுச்சு. சோ அது அது புரியல இவங்களுக்கு. சரி அப்ப 2வது குழந்தை ஆடி மாசம் கன்சீவ் ஆனா பரவாயில்லையா? முதல் குழந்தை மட்டும் தான் ஆடி மாசத்துல கன்சீவ் ஆகக்கூடாதா? முதல் மாசம் தானே பிரிக்கிறாங்க. ம். அம்மன் பாடல் கொஞ்சம் ஏதோ விமர்சனையா எல்லாம் நடக்குது. ம். ஆடியில கூழ் ஊத்துறது, ஆடி அம்மனுக்கு ம். விசேஷமான மாசம் இல்லையா? எல்லா ம். கோயில்லயும் ரொம்ப விசேஷமா இருக்கும் ஆடி மாசமும். அதுவும் கரெக்ட். கடவுளுக்கு உகந்த மாசம் தான். கரெக்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, யாரும் கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெத்துக்கிறது கிடையாது இந்த காலத்துல. இல்லையா? அப்ப காமத்துல ஈடுபடக்கூடாதுன்றது தான் அங்க விஷயமே. சோ அது அவங்களுக்கு புரியல. சோ இப்ப இந்த மார்கழி மாதத்தில் இதோ இப்ப வைகுண்ட ஏகாதசியும் வருது. 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி வருது. அதுவும் நம்பிக்கை இருக்கு. வைகுண்ட ஏகாதசி அப்ப இறந்தா ஸ்ட்ரெய்ட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்டின்ட்டு. ஆ இதுல வந்து பீஷ்ம பிதாமகர வச்சு மெயினா இத சொல்றாங்க. அவர் அம்பு விட்ட உடனே இறக்கல அவரு. ஆ ஒரு 58 நாள் வெயிட் பண்றாரு. ரொம்ப உத்தராயணம் நேரத்துல தான் வரட்டும். உயிர விடணுன்ற வரம் ஆ இருக்கு அவருக்கு. அதனால அந்த காலம் வரும்போது, உத்தராயண காலம் வரும்போது தான் உயிர விடுவேன்னு சொல்லிட்டு உயர படுத்திருப்பாரு விடுவாங்க. 50. ஏன்னா உத்தராயணம் வந்தால் தான் சொர்க்கம் வரும். சோ இதுல என்ன ஒரு பெரிய ரகசியம் அப்டின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இது இந்த 5000 வருட ரகசியம். அப்ப இந்த மார்கழி மாதம் வந்து தட்சிணாயனத்தோட கடைசி மாதம். தட்சிணாயன்றத விட பிரம்மாவின் இரவுடைய அல்லது தேவர்களின் இரவின் கடைசி மாதம் அது. அல்லது அதிகாலைன்னு சொல்லலாம். இந்த அதிகாலையில இறைவனுடைய ஞானத்தை கேட்கிறோம். ஆனா இந்த ஞானத்தை கேட்டு சரியா ஃபாலோ பண்ணல இறந்துட்டீங்க அப்டின்னா, மறுபடியும் இதே கலியுகத்துல தான் பிறப்போம். கேட்காட்டினாலும் கலியுகத்திலே தான் பிறப்போம். ஆனா, அந்த கடைசி நேரம் வரைக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இங்க இருக்கிற எந்த கவனமும் இல்ல அப்டின்னாலே, நீங்க இங்க பிறக்க மாட்டீங்க. மேல போயிடுவீங்க. ஆ
மேலனா பரந்தாமத்துக்கு போக மாட்டோம். எங்க இருந்து வந்தோமோ அங்க போக மாட்டோம். அது கடைசியில உலகழிவின் போது தான் போக முடியும். நடுவுல ஒரு ஒளி உலகம் இருக்கும். அங்க போயிடும். ஆஹ் அடுத்தது இந்த பூமி சூட்சுமலோகம். சொர்க்கமான பிறகு சொர்க்கத்தில் பிறப்போம். அப்ப சொர்க்கத்துக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த சொர்க்கவாசல் திறப்பு விழாவுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அந்த கதவை திறக்கிறதுக்கு. சோ அப்ப அந்த கோயில் விஷ்ணுடைய கோயில்ன்றது சொர்க்கத்துடைய நினைவு தான், நிஜம் கிடையாது. அப்ப நிஜமான சொர்க்கத்துக்கு போகணும்னா அதற்கான குணத்தோட நீங்க தயாரா இருக்கணும். அப்ப அந்த குணத்தை உங்களுக்குள்ள நிரப்புறவர் சிவபெருமான். சொர்க்கவாசல் உள்ள யார் இருக்கிறா? விஷ்ணு இருக்கிறார். அவர் அங்க ராஜாவா இருக்கிறார். இங்க ஞானத்தை எடுத்ததுனால அங்க ராஜாவா பிறக்கிறார். அது எப்பவும் இருக்கிறது இல்ல. நரகம் அழிந்து இதே பூமி சொர்க்கம் ஆகுது. அப்ப எப்படாது வரும்ன்ற இயக்கத்திலேயே இருக்கிறத தவிர இங்க இருக்கிற எந்த நினைவும் இல்லாம இருக்கணும். அப்பதான் நம்ம இங்க பிறக்க மாட்டோம். சோ இதுல முக்கியமான விஷயம், நிறைய பேர் பித்ருலோகம், பித்ருலோகத்துல இருந்து ஆத்மா கீழே வரும், அதுக்கு மகாலய அமாவாசை இந்த மாதிரி நாள், அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் வரும், அதை திருப்திப்படுத்தி அனுப்பணும்ட்டு என்னமோ பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அது கொடுக்கிறது தர்ப்பணம். தர்ப்பணம் பண்ணுவாங்க. சரி, நீங்க தர்ப்பணம் பண்ணாலே திருப்தி அடையிற அளவுக்கு மனிதர்கள் இருக்கிறாங்களா இன்னைக்கு? எதை பண்ணாலும் திருப்தி அடையாதவர்களா இருக்கிறாங்க. தண்ணியும் வாரி இறைப்பாங்க. அதுதான் அங்க போக முடியுமா? கொடுக்கிறது வேற. என்ன தண்ணி? என்ன தண்ணி? எள்ளு தண்ணி. எள்ளுல திருப்தி அடைஞ்சிருவான மனுஷன் இல்லையா? சோ அதை புரிஞ்சுக்கணும். அது சும்மா சிம்பாலிக்கா இருக்கிறது. அப்ப பித்ருலோகன்றது இந்த பூமி தான். இறந்தவர்கள் எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. மறுபடியும் இங்கேதான் பிறந்துட்டு இருக்கிறாங்க. எங்கேயோ பித்ருலோகம்னு நினைச்சுக்கிறாங்க. சோ இதுல இந்த என்ன அப்ப நம்ம பிள்ளைகள் போன ஜென்மத்து பிள்ளைகள் நமக்கு இப்ப தர்ப்பணம் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. நம்ம இங்க உயிரோட தானே இருக்கிறோம். உயிரோட தான் இருக்கிறோம். கரெக்ட். ஒருவேளை அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கலாம். அதுதான் சொல்றாங்க, இங்க பித்ருலோகத்துக்கு இறந்தவர்கள் ஒண்ணு பித்ருலோகத்துக்கு போவாங்க, இல்ல தேவலோகத்துக்கு போவாங்க. பித்ருலோகத்துக்கு போறவங்க மறுபிறவி எடுப்பாங்க. அப்படின்னாலே இதுதானே அது வேலையா? அடுத்தது தேவலோகத்துக்கு பிறக்கிறவங்க இங்க பூமிக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அது சொர்க்கம். தேவர்கள் இருக்கிறது சொர்க்கம். அதுவும் இதே பூமி தான். பட் நரகத்தில் பிறக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அது மேல கிடையாது. சொர்க்கம் மேலான உலகம், உயர்ந்த உலகம், உயரத்துல இருக்கிற உலகம் கிடையாது. மனிதர்கள் வாழ்ந்த உலகம் நம்ம பாரத நாடு தான். பாரத பூமியே தான் சொர்க்கமாக இருந்தது. அடுத்தது பீஷ்மருடைய உயிர் அந்த உத்தராயத்தின் முதல் நாள் பிரிஞ்சுதான். அதனால அவர் மோட்சத்தை அடைந்தாராம். அதுவும் எங்கன்னா மாத்ருலோகத்திற்கு நேரடியாக செல்ல அனுமதிக்கப்பட்டார். அது மகாவிஷ்ணு குடியிருக்கும் வைகுண்டத்தை விட உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. சம சூப்பர்ல. அதுக்கு பேர் மாத்ருலோகம்ன்றாங்க. அது எதுனா அதுதான் நம்ம இப்ப சொன்ன அந்த சூக்ஷ்ம லோகம் இல்லையா? சொர்க்கத்தை விட அது உயர்ந்ததுன்றாங்க. ஏன் சொர்க்கத்தை விட உயர்ந்தது அப்படின்னா, அங்க உங்களுக்கு நினைவு இருக்கும். கீழே பூமி நரகமாக இருக்குது, சொர்க்கம் வரப்போகுதுன்னு தெரியும். 3 கால ஞானமும் இருக்கும். இதுக்கு முன்னாடி பூமி எப்படி இருந்துச்சு, அடுத்தது என்ன ஆகும், எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்களை எல்லாம் மேல வர வைக்கிறதுக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து சேவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அது உயர்ந்த லோகம் தேவலோகத்தை விட. ஏன்னா தேவலோகம் ஆனந்தமா இருப்பாங்களே தவிர அங்க எல்லாருமே நல்லவங்க தான் இருப்பாங்க. அம்மா சம்பந்தப்பட்டதுதான். மாத்ருனா பித்ருனா அப்பா சம்பந்தப்பட்டவங்க. சூப்பர் 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 சூப்பர். அம்மாவுடைய உலகம். கரெக்ட். சோ பிரம்மா தான் நமக்கு அம்மா. ஆமா இல்ல? வாவ், சூப்பர் சூப்பர். அப்ப அம்மாவோட சேர்ந்து நம்மளும் அங்க போறோம். அது இதை விட உயர்ந்த உலகம். அதாவது நம்மளுடைய சம்பூர்ண நிலை தெரியும். கீழே அழுக்கு இருக்குன்னு தெரியும். அதுல இருந்து விலகி மேல வந்துட்டோம். இனி கீழே எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா மாட்டிக்கிட்டு இருக்குது சகோதர ஆத்மாக்கள். அவங்க மேல வரணும்ன்ற எண்ணம் மட்டும் வச்சுக்கிட்டே இருப்போம். இந்த எண்ணம் தான் மனிதர்களுக்குள்ள மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம செய்யறதெல்லாம் தப்பு, இதுல இருந்து வரணும். இப்ப கற்பழிப்புல நடக்குதுன்னா நம்மளே காமத்தை விடலையே, நம்ம எப்படி மற்றவர்களை தப்பு சொல்ல முடியும் அப்படின்ட்டு அதுல இருந்து வெளியில வர ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்களை டச் பண்ணும்.
சோ அதுதான் மாத்திருலோகம் அப்படின்னு சொல்றது. முத்தி போயிடுச்சு, குணங்கள்லாம் கெட்டு போயிடுச்சு, இது போகணும், இது போய் நம்ம சத்தியலோகம் வந்தா தேவல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மனிதர்கள் ஏங்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? இந்த கலிகாலம் இவ்வளவு மோசமா போயிடுச்சு. இதுல இருந்து போகணும் போகணும் தான் முக்தி அடையணும் தானே நினைக்கிறாங்க எல்லாரும். கண்டிப்பா. சோ இதுதான் முக்கியமான விஷயம். மற்றபடி பிரம்மா சாரி, அந்த அவர் பேர் என்ன, பீஷ்ம பிதாமகர் அப்படிங்கிறது பிரம்மாவைத்தான் குறிக்குது. பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கையில இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழுசா உடல் உணர்வை விட்டுட்டாருன்னு அர்த்தம். பூமியில இருந்துகிட்டே உடல் உணர்வை விட்டுட்டாரு. அப்ப உடல் உணர்வை விடும் பொழுது அல்லது பூமியை விட்டு மேல அந்த மாத்திருலோகமே போயிட்டாருன்னு கூட வச்சுக்கோங்க. இப்ப அவருடைய அனுபவங்களை சொல்றாரு. ஏன்னா பூமியில இருந்து தானே வந்தார், நான் எப்படி வந்தேன்னு அவர் சொல்றாரு. அதுதான் கிருஷ்ணர் சொல்லுவாரு பீஷ்ம பிதாமகர் கிட்ட, நீங்க ஞானம் சொல்லுங்க. அப்ப அவர் கேட்பாரு, நீங்க இருக்கும்போது நான் எப்படி சொல்ல முடியும்ட்டு. அப்ப அவர் சொல்லுவாரு, நான் பிறப்பிறப்பில் வராதவன். இது கிருஷ்ணர் சொல்ல முடியாது. அதுதான் சிவன் சொல்றதுதான் கிருஷ்ணர் சொல்றதா போட்டாங்க. கிருஷ்ணர் தான் பிறந்துட்டாரு, எனக்கும் செய்யறாரு. அப்ப அதை புரிஞ்சுக்கணும். அது அப்ப ஆனா நீங்க தான் மனித உடல்ல இருந்த அனுபவம் இருக்குது உங்களுக்கு, பிறப்பிறப்பில் வந்திருக்கிறீங்க. சோ இப்படி இருப்பவரால வர முடியும்ன்றத நீங்க சொன்னாதான் மக்களுக்கு புரியும், சொல்லுங்கன்ட்டு அப்ப அர்ஜுனன் எல்லார்கிட்டயும் சொல்றதா காட்டுறாங்க. அப்படி பிரம்மா இந்த உடலை விட்டு மேல போன பிறகு, பிரம்மான்றது யார் உடல்ல சிவபெருமான் வராரோ அவர்தான் பிரம்மா. அவரு இந்த உடலை விட்டு மேல போன பிறகு இப்ப அங்கதான் இருக்கிறார். அங்க இருந்து ஞானத்தை கொடுக்கிறாரு, சக்தி கொடுக்கிறாரு, அனுபவங்களை கொடுக்கிறாரு. அப்பப்ப ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஒருத்தர் உடல்ல பிரவேசமாகி ஞானத்தை கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ இதெல்லாம் நடக்கும். சோ இதுதான் இந்த கடைசி. இன்னொரு விஷயம் என்னன்னா, மார்கழி மாதத்தில் உயிரை விட்டால் சொர்க்கத்துக்கு போவாங்க, அதுக்கு முன்னாடி போக மாட்டாங்க அப்படிங்கறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இது முடியும் பொழுதுதான் இங்கதான் ஞானம் கிடைக்குது. இந்த ஞானத்தை அடைந்து அடுத்தது சொர்க்கம் வரப்போகுது. சொர்க்கம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க சரீரத்தை விட்டால், அதுவும் தகுதியாகி உயிரை விட்டால் சொர்க்கத்துக்கு போவீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன தலைகீழ நின்னாலும் இந்த பூமி நரகமா தானே இருக்குது. சோ இங்கேதான் பிறப்பீங்க. சோ அதனாலதான் அந்த காலத்தை வைத்து, அது எப்படி அப்ப இறந்தா மட்டும் போயிடுவாங்களா அப்படிங்கறது இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். எல்லைக்குட்பட்டதுல அவங்க அப்படி சொல்றாங்க. மற்றபடி மார்கழி மாதத்துல இறந்தா சொர்க்கத்துக்கு எல்லாம் போக மாட்டாங்க. இந்த கடைசி இன்னொரு வருடத்தில் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு பக்காவா ஆயிட்டீங்கன்னா, ஆகாட்டினாலும் சொர்க்கத்துக்கு வருவீங்க. என்ன கடைசியில வருவீங்க. ஆரம்பத்திலே வரணும், பக்காவாகணும். பக்கனா என்னது, உடல்ன்ற உணர்வே இருக்கக்கூடாது. என் அப்பா, என் அம்மா, கணவன், மனைவி, என் சொத்து, என் திறமை, என் உடம்புன்ற உணர்வு கூட இருக்கக்கூடாது. ஆத்மா என்னுடைய ஒரு பரமாத்மா, நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். அவங்கள கோயில் கட்டி கும்பிடுறோம் நம்ம. தூய்மையா இருந்தாங்க, ஆத்ம உணர்வுல இருந்தாங்க. உடம்பு இருந்தாலும் இந்த ஆத்ம உணர்வுல இருந்ததுனால அவங்களுக்கு இந்த மாதிரி விகார எண்ணங்களே வராது. குழந்தை மாதிரி இருந்தாங்க. ஆத்மாவுக்கு அவ்வளவு வலிமை இருந்தது. தூய்மையான குழந்தையை பெற்றெடுத்தாங்க. கண்டிப்பா. சோ மார்கழி ஒரே ஒரு மாதத்தில் கரிமீன் சாப்பிடாம பஜனை பாடிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன லாபம் ஆயிட போகுது? ஏன்னா மறுபடியும் அதே குப்பை தான் பண்ண போறீங்க. மறுபடியும் எப்படா மாசம் முடியும் கரிமீன் வாங்கலான்ட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? சோ அப்ப நிரந்தரமாக இப்ப இருங்க. அடுத்தது உங்களை காமத்தை விழ வைக்கக்கூடிய சாத்தானே அங்க இருக்க மாட்டான் சொர்க்கத்துல. அதனால அது ஒரு என்ன சொல்றது, பூலோக சொர்க்கம்ன்றாங்க. பூலோகம் தான் சொர்க்கமா இருக்கும். சிவனுடைய ஆலயமாக இருக்கும்ன்ற உயிரோட்டமான ஆலயம். கோயிலுக்குள்ள போனா எப்படி ஒரு அந்த தூய்மை வைப்ரேஷன் வருது, அங்க உயிரோட்டமாக நீங்க தேவதைகளாக இருப்பீங்க, நாம இருப்போம். ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்க, நாராயணனாக நீங்க இருக்கிறீங்கன்னு நினைச்சு பாருங்க. அப்ப வேற யாரு நாராயணன் இல்லையா? கடவுள் ஒருத்தர் தான். இங்க வாழ்ந்தவர்கள் தான் நாராயணன், உடல் கொண்ட எல்லா தேவதைகளுமே. சோ அப்படி இருந்தவர்கள் தான் இன்னைக்கு அனைத்தையும் இழந்துட்டோம். சோ இழந்த நிலையில் இந்த ஞான அம்பு பட்டு, ஞானத்தை தான் அம்புன்னு சொல்றாங்க. ஞானம் நம்ம மைண்ட்ல டச் பண்ணி சொர்க்கத்துக்கு போறோம். இதே மகாபாரதத்தின் கதையிலேயே கிருஷ்ணர் வயதான காலத்தை அடைவார். அவரை ஒரு வேடன் அம்பு விடுவோம். அம்பு விட்ட பிறகுதான் அவர் மேல போறார். அப்ப அந்த அம்பும் பீஷ்ம பிதாமகர் மேல விடுற அம்பும் ஒரே அம்புதான், ஞானத்தின் அம்பு. ஏன்னா அம்பு விட கத்துக் கொடுக்கறது யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணர் என்ன வெட்டுறதுக்கும் கொலை பண்றதுக்குமா கத்துக் கொடுப்பாரு இல்லையா? அது உண்மையில் சிவன் கொடுக்கிற ஞானம். அந்த ஞானத்தின் அம்பை விடுறார். அப்படி விடும் பொழுது அவரு ஏத்துக்க ஆரம்பிக்கிறாரு.
பக்காவா ஆகுறாரு. முழுசா பலியாகிட்டாருன்றதான் அப்படியே அம்பு படுக்கையிலே படுத்துட்டு இருக்காரு. ஃபுல்லா அம்புதான், ஞானம் தான் உள்ள. அந்த ஞானத்தை எப்படியெல்லாம் நான் கடந்து வந்தேன்றத அவர் சொல்லிக் கொடுக்கிறார். சோ இதுதான் இந்த ரகசியம். சோ இதுதான் ஒரிஜினல் மார்கழி. அப்படி ஒரு புனிதமான மார்கழினா இப்ப நடந்துட்டு இருக்குது இந்த ஜென்மம் முழுவதுமே. சோ இத மிஸ் பண்ணாம இருங்க. நீங்க விரும்புற உலகம், நீங்க நினைக்கிற மாதிரியே அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தை, இப்பெல்லாம் அப்படி இல்ல. கணவன் சொல்றத மனைவி கேட்கல, மனைவி சொல்றத கணவன் கேட்கல, யார் சொல்றதையும் குழந்தை கேட்கல. அந்த குழந்தைங்களுக்குள்ளேயே 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்க 2 பேருமே கேட்கறது இல்ல. ஒரு குடும்பத்துல 4 பேர்னா 4 பேரும் 4 வழி. ஆனா சொர்க்கத்தில் அத்தனை பேரும் ஒரே வழி, கடவுளுடைய வழிப்படி நடப்பாங்க. அப்ப எப்படி இருக்கும் குடும்பம்னு யோசிச்சு பாருங்க இல்லையா? உலகம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட உலகத்தை தான் கடவுள் 5000 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து படைக்கிறார். இப்படித்தான் படைப்பு நடக்குது. இல்லாத ஒண்ணு ஜூம் மந்திரகாலி போட்டு படைக்கல. உலகம் எப்பவுமே இருக்கும். 5000 வருடத்துக்கு ஒரு முறை இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார். சரி, ஓகே. ஓம் சாந்தி. சோ இதுதான் உத்தராயண ரகசியம், தட்சிணாயனம் ரகசியம். இப்ப இருக்கக்கூடியது பிரம்ம முகூர்த்தம், பிரம்மாவின் முகூர்த்தம் இல்லையா? பிரம்மா வாய் வழியா இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார். சோ பிரம்மாவின் முகூர்த்தம் தான் நம்ம எல்லோருக்கும் முகூர்த்தம். அவருடைய ஞானத்தை பெறுபவர்கள் ஒரிஜினல் சொர்க்கத்துக்கே வந்துருவீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சோ இங்க வந்து இறக்குறது அப்படிங்கிறது வந்து உயிரோட இருந்துகிட்டே உடலற்ற நிலையில இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் உடலை விட்டு போதான் போறோம். ஆனா உடலே இல்லைன்ற உணர்வுலே இருந்தா உண்மையிலே இந்த உடலை விட்டு போறது உங்களுக்கு வலிக்காது. ஆனா உடல்ன்ற உணர்வுல இருக்கும்போது தான் உங்களுக்கு வலிக்கும். உடல் மேல பற்று, உடலின் உறவுகள் மேல பற்று, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் கடைசி நேரத்துல. அது நேரம் நெருங்கிட்டு வருது. அதோட அறிகுறி தான் இவ்வளவு காலம் பாக்குறோமா, பாத்துட்டு தானே இருக்கிறோம். இன்னும் சில காலம் தானே, ஒரு 12-13 வருஷம் அவ்வளவுதான். சோ கொஞ்ச நேரம் தான் இருக்குது சகோதர சகோதரிகளே. இறைவனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நம்ம எல்லோரும் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு வருவோம். வரலன்னா இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பொறுமை உங்களுக்கு இருந்திருக்காது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ.